நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபீல் பம்ப் மோட்டர் எல்லா வண்டிகளும் மாறிட்டுருக்கோம். எல்லாம் மாட்ட கற்றுக்கிட்டோம். இனிமேல் வருங்காலங்களில் என்ன பண்ண போகிறோன்னா, குறைந்த விலையில் கொடுக்கலாம். அதாவது மோட்ரு வாங்குகிற விலைக்கு ஃபீல் பம்ப் அசம்பிளி தர முடியுமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறோம் நண்பர்களுக்கு. ஸோ வெகு விரைவில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். எல்லா வண்டியும் செட்டாக மாற்றிடலாம். விடுங்க, ரொம்ப சீக்கிரம் அந்த காலம் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த வண்டிக்கான மோட்டர் மாட்ட போகிறோம். இந்த டைப்புக்கும் கேடிஎம் டியூக்கு, அதாவது அந்த மாதிரி டியூப் வரக்கூடிய மோட்டர்கள், நம்ம டியூபை உருவி கழட்டக்கூடிய வண்டிகளில் ஒரு சின்ன ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணால் எளிமையாக இருக்குது. இந்த மாதிரி வரியாக ஸ்டெப்பு மாதிரி வரும். டியூப் வந்து டைட்டாக உள்ளே இறங்கும். வெளியே எடுக்க கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே போயிடும். ஆனால் வெளியே எடுக்க கஷ்டமாக இருக்கும். நம்ம ஹீட் பண்ணும்போது, வெளியே எடுக்கும்போது ரொம்ப அதிக ஹீட் பண்ணால் தான் வெளியே வரும். அப்போ டியூப் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது செட்டாக வருது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அறுத்துறோம். ஒரு சின்ன ஆக்ஸா வச்சு உள் பக்கமாக இருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆக்ஸா பயன்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டியூபையும் சேர்த்து அறுத்துருவீங்க. அதனால் என்ன பண்ணோம், கொஞ்சம் லைட்டாக உள் பக்கமாக போட்டுக்கோங்க. இதில் படாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அறுத்துட்டா போதும். லைட்டாக மடக்குனா பட்டுன்னு உடஞ்சிரும். நம்ம என்ன பண்ணிட்டோம், பழைய மோட்டரை கண்டம் பண்ணிட்டோம். வேறு யாரும் திருப்பி யூஸ் பண்ண முடியாது. ஒன்று இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஆகிப்போச்சு. கரெக்டாக உடச்சி எடுத்தாச்சு. உடச்சி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், அந்த டியூபை ஹீட் பண்ணவே இல்லை இது வரைக்கும். அதுதான் அதில் ப்ளஸ் பாயிண்ட். இது மோட்டர் தனியாக வந்துருச்சு. இப்போ கீழே விழுந்துருச்சு. ஸோ மோட்டர் வந்து வேஸ்ட். இப்போ அது தனியாக யாரும் யூஸ் பண்ண முடியாது அந்த மோட்டரை. என்ன ரீசன்னா, அந்த பட்டையாக வரதுனால இந்த கஷ்டம் இருக்குது நமக்கு. ஹால் சென்சார் நம்மக்கிட்ட எல்லா வண்டிக்கும் வந்துருச்சு. ஆக்டிவா, டியோ, எக்ஸல் 100 போன்ற எல்லா வண்டிகளும் கொண்டு வந்துட்டோம். விரைவில் ஏராக்ஸ் போன்ற வண்டிகளுக்கும் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம். தொடர்ச்சியாக நிறைய நண்பர்களுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஹால் சென்சார். தேவைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்கி உடச்சிட்டோம். அந்த பிளாஸ்டிக்கை உடச்சி சைடில் இருக்கலாம் உடச்சி எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டோம், இப்போ இந்த மாதிரி ஆக்கிட்டோம். இது என்ன பண்ண போகிறோம், இப்போது ட்ரில்லிங் மிஷினை வச்சு கொஞ்சம் பெருசாக்கி அந்த ஓட்டையை சைடில் ஃபுல்லாக எடுத்துடுறோம். இந்த மாதிரி ஆக்கிடுறோம். இப்போ ஆச்சுன்னா பிளாஸ்டிக்கை வந்து மடக்குனா உடஞ்சிடும். சென்டரில் வந்து பிளாஸ்டிக் தானே நமக்கு. கட்டிங் பேடை நசுக்குனா உடஞ்சிடும். கரெக்டாக அந்தளவுக்கு நம்ம ட்ரில் போட்டு, ட்ரில்லிங் மிஷின் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த பக்கம் ஓட்டை ஆகிடும். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எனவே கரெக்டான சைஸில் நீங்கள் ட்ரில்லிங் மிஷின் போடணும். ரொம்ப அகலமாக தான் வேஸ்ட் ஆகிடும். இப்போ கட்டிங் முடிச்சு நசுக்கணும். இந்த மாதிரி உடஞ்சிச்சு உங்களுக்கு. ஓகேங்களா, கட்டிங் நசுக்கணும் உடஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நோ ஸ்ப்ரேலேயே ஒரு தட்டுனா வெளியே வந்துடும். டஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் வெளி பக்கமாக காற்று ஊதி கிளியர் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், ஹீட்டே பண்ணாமல் இந்த டியூபை கழட்டியாச்சு. ஸோ இதுலேயும் அந்த கேடிஎம் டியூப்லேயும் இந்த மாதிரியே பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால் வேஸ்ட் ஆகிறது குறையும். நமக்கு டென்ஷன் ஆகிறது கம்மியாகும். எவ்வளோ தான் பார்த்து பண்ணாலும் ஹீட் ஜாஸ்தி ஆச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ லைட்டாக ப்ளோயர் கன்னு, அதாவது மாட்டும் போது மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணி, ஃபஸ்ட்டில் செகண்டில் வைக்காதீங்க, ஃபஸ்ட்டில் ஹீட் பண்ணி ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போய்டும். ஏன்னா காடி வந்து நமக்கு இந்த பக்கமாக இருக்குது. எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் அது ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக போய்டும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இப்போ கழட்டி மாட்டினதே தெரியாது. இதை மாட்டிருக்காங்கன்னு சொன்னால் நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப எளிமையாக அதை கழட்டி மாட்டிடலாம். அந்த வகையில் தான் மாட்டுறோம் இதை. ஸோ இதைக்கும் கேடிஎம் டியூக்குக்கும் இந்த முறையை பயன்படுத்துங்க. கேடிஎம் டியூக் மோட்டரையும் இதையும் நீங்கள் கண்டம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், கீழே கட் பண்ணி எடுத்துட்டோன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக மாட்டிடலாம். சிரமப்பட தேவையில்லை. ஹீட் பண்ணி உருவும் போது டியூப் வேஸ்ட் ஆகிற விஷயங்கள்லாம் குறைஞ்சிரும். இருப்பினும் வெகு விரைவில் நம்ம அசம்பிளியை குறைஞ்ச விலை கொடுப்போம். இப்படி தான் இதை மாட்டணும். நன்றி, வணக்கம்.